வெல்கம் டு தமிழம் ஃபுட் டியூப். டுடே ஒரு வெஜிடபிள் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நமக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அப்புறமா பொட்டேட்டோ அண்ட் காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கேப்சிகம் அண்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பியூரி, ஒரு 1.5 தக்காளி, அப்புறமா நைட்டு ஊற வச்ச ஒரு 10 கேஷ்யூ, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தனியாக ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு சேம் கடாயில் அகைன் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி விட்டுட்டு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் ஆனியன் போதும். ஆனியன் வந்து லைட்டாக கலர் மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறமா தேவையான அளவு உப்பு, ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்சுருந்த பட்டாணி வித் தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி வெந்தனால ரொம்ப குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு மட்டும் ஃபைனலாக
நம்ம வந்து கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம். ஹோம்மேட் பன்னீர். பன்னீர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இது வந்து தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.